உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பெரியகுளம் தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்வதற்காக இன்றைய தினத்துல நேரடியாக நாம பெரியகுளம் தொகுதிக்கு போயிருந்தோம். நானு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் திரு ஈரா பாரத் அவர்கள், நாங்கள் ரெண்டு பேருமே நேரடியாக அந்த ஊருக்கு போயிருந்தோம், பெரியகுளம் தொகுதிக்கு போயிருந்தோம். அங்க போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு மதிப்பிற்குரிய அண்ணன் கனியமுதன் அவர்களை நேரடியாக சந்திச்சு அவர் ஒரு நேர்காணல் எடுத்திருக்கோம். ஸோ அவர் என்ன கருத்துக்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம பின்னாடி டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த தொகுதிக்குள்ள நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நம்மளுடைய அப்சர்வேஷன் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம பதிவு பண்ணிடுவோம். ஸோ நேரடியாக நாங்கள் அந்த தொகுதிக்கு போனோடனே முதல் காரியமாக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, அங்க இருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தினோம். ஏன்னா இன்னைக்கு என்ன நாள்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இல்லை அப்படின்னா இந்திய நாட்டில் இருக்கிற மக்கள் யாருமே கிடையாது. இந்திய நாட்டில் இருக்கிற மக்கள் யாருமே படித்திருக்க முடியாது. கல்வியை உறுதிப்படுத்திய ஒரு நபர், இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்திய ஒரு நபர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஸோ நேரடியாக பெரியகுளம் தொகுதிக்கு போனோடனே முதல்ல தலைவருக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு, ஒரு வீர வணக்கத்தை போட்டுட்டு, அதற்கு பின்பாக காரியாலயத்துக்குள்ள போனோம். அதாவது காரியாலயம் அப்படின்னா என்னன்னா, ஒரு கட்சி அது வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், காரியாலயம் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருக்கின்றதோ அதை வச்சு நம்ம அளவீடுகள் பண்ணலாம். இந்த காரியாலயம் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது அந்த கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாருமே கூடுகின்ற ஒரு இடம். அதே மாதிரி இந்த தேர்தலுக்கு எப்படி நம்ம பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்து ஒரு சில பிளானிங்லாம் போடுவாங்க, டிஸ்கஷன் பண்ணுவாங்க. எங்க வீக்னஸ் இருக்குது இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அந்த இது இருக்கு இல்லையா, ஜாபிதா இருக்கு இல்லையா, அந்த ஜாபிதா வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. எங்க வாக்குகள் அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கு, எங்க நம்ம ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்த பிளானிங் எல்லாமே அந்த காரியாலயத்துல வச்சுதான் போடுவாங்க. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த காரியாலயத்தை பார்த்தோன்னே நமக்கு ஒரு உறுதித்தன்மை வந்துருச்சு. பேசிக்கா இந்த தொகுதியில நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு உறுதித்தன்மை வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு மிக பரபரப்பாக இருந்துச்சு அந்த காரியாலயம். நாங்க வருகின்ற வழியிலேயே பார்த்தோம்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காரியாலயத்தை பார்த்தோம். அது அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பா இல்லை, சரியா இயங்கலை. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த காரியாலய பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியை பார்த்தோன்னே அங்க விசிக தொண்டர்கள் திரளாக குவிந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் கூட திரளாக குவிந்திருந்தார்கள். அதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த காரியாலயத்துக்குள்ள விசிகாவுடைய வேட்பாளர் ஆற்றலரசு அவர்கள் இருந்தாரு. சக்திவேல் என்று சொல்லப்படுகின்ற ஆற்றலரசு அவர்கள் இருந்தாரு. அதற்கு பின்பாக பக்கத்துல தங்க தமிழ்ச்செல்வன் இருந்தாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள். அவர் உட்காந்து பிளானிங்லாம் போட்டுக்கிருக்காங்க. பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் நடந்துருச்சு, எங்க போகலாம் எப்படி போகலான்ற மாதிரி டிஸ்கஷன் நடந்துச்சு. நாங்கள் வெளியிட்டு பார்த்து இருந்தோம். ஸோ ஒரு காரியாலயம் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ அதை வைத்தே அந்த கட்சியுடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கலாம். ஆனா அந்த பகுதியில அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காரியாலயம் மிக மிக சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருந்தது. கூடுதலாக அனைத்து கட்சியை சார்ந்த தொண்டர்களுமே இருந்தாங்க. கூட்டணி கட்சியுடைய தொண்டர்கள் எல்லாமே அந்த காரியாலயத்துல பரபரப்பா இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக விசிகாவுடைய சக்திவேல் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஸோ அந்த பகுதியை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் காரியாலயத்தை நம்ம பார்த்தோம். பார்த்து முடித்ததற்கு பின்பாக விடுதலை சிறுத்தை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கனியமுதன் அவர்களை அப்பதான் போய் நாங்கள் சந்திக்கிறோம். ஸோ அவர் சந்திச்ச உடனே சில பல கேள்விகள் எனக்கு ரொம்ப நாளாவே இருந்துச்சு. ரொம்ப நாளா மீன்ஸ் என்னன்னா, அந்த கலை யதார்த்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த கலை யதார்த்தங்கள் சம்பந்தமாக ஒரு சில டவுட் நமக்கு இருந்துச்சு. அந்த டவுட்டை அவர்கிட்ட கேட்டு நம்ம கொஞ்சம் கிளாரிபிகேஷன் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி சில பல கேள்விகள் நான் கனியமுதன் அவர்கள்ட்ட கேட்டிருந்தேன். அதற்கான அவர் பதிலாக அவர் கொடுத்திருக்கிறாரு. அதை இப்போ நான் டெலிகாஸ்ட் பண்றேன், அதை நீங்களே பாருங்க. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் தேர்தல் களம் எவ்வாறு இருக்கின்றது என்பதனை தொடர்ச்சியாக பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோ பிளே பண்றேன், நீங்களே பாருங்க. உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம யார்கிட்ட நேர்காணல் காண போறோம்னா, நம்ம நேரடியாக தற்பொழுது பெரியகுளம் தொகுதியில இருக்கிறோம். ஸோ இந்த பெரியகுளம் தொகுதியில கள நிலவரங்கள் எவ்வாறு இருக்கின்றது, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கின்றது, இது சம்பந்தமாக சில பல தரவுகளை நம்ம வாங்குவதற்காக இன்றைக்கு பெரியகுளம் தொகுதிக்கு நேரடியாக வந்திருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்றைய தினத்துல நம்ம யார்கிட்ட நேர்காணல் காண போறோம்னா, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் கனியமுதன் அவர்கள்ட்ட நேர்காணல் காண போறோம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன் அண்ணே. ஒன்றும் இல்லை, பெரியகுளம் தொகுதி ஆல்ரெடி 2021 எலெக்ஷன்ல பெருவாரியான வித்தியாசத்துல வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. ஸோ இந்த தொகுதியில தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது, களப்பணிகள் எந்த அளவுக்கு இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உருவாகி இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர்
அண்ணன் சக்திவேல் அவர்களுக்கு பானை சின்னத்தில் இந்த கூட்டணியை சார்ந்த அனைத்து தோழமை அமைப்புகளும் மிக எழுச்சிகரமாக பணியாற்றி வருகிறார்கள். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் பிரச்சாரத்திற்கு பிறகு பெரியகுளம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் வசம் என்கின்ற பேச்சு பொதுமக்களிடம் வெகுவாக ஏற்பட்டிருக்கிறது. அன்றைக்கு தலைவர் அவர்கள் வருகையின் போது பிரச்சாரம் துவங்கிய இடத்திலிருந்து அவர் முடிக்கிற இடம் வரையிலேயே மாபெரும் மக்கள் கடலில் அவர் நீந்தி வந்தது அதற்கான சாட்சியமாக இன்றைக்கும் பொதுமக்களால் பேசப்பட்டு வருகிறது. தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் அண்ணன் சக்திவேல் அவர்கள் 35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த எளிய மக்களின் உரிமைகளுக்காக பாடுபட்டவர், போராடியவர் என்கின்ற அந்த நற்பெயர் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எளிய மக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. பிரச்சாரத்திற்கு வருகின்ற கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அண்ணன் சக்திவேல் அவர்களை பற்றி பேசுகிற போது, என்னை இந்த களத்திற்கு அழைத்து வந்தவர் தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தம்பி சக்திவேல் என்கின்ற சொன்ன அந்த செய்தி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் தங்கம் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும், இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் முத்துராமலிங்கம் உள்ளிட்ட அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களுக்கும் ஒரு புதிய ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்களது உழைப்பு, அவர்களது கட்சியை சார்ந்த ஒரு வேட்பாளர் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் என்கின்ற அளவிற்கு மிக வீரியமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பிற கட்சிகளை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள். எதிரணியிலே இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள் கூட திமுக நின்றால் கூட இந்த அளவிற்கு மக்கள் எழுச்சி இருக்குமா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த அனைத்து இயக்கங்களை சார்ந்த தோழமை அமைப்புகளை சார்ந்த பொறுப்பாளர்களும் மிக எழுச்சிகரமாக வேலை பார்த்து வருகிறார்கள். கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் அண்ணன் சக்திவேல் பெரியகுளம் தொகுதியில் வெற்றி பெறுவது உறுதி. சார், போன முறை ஓபிஎஸ் அவர்கள் அவங்க ஒரு எதிர் நிலைமையில இருந்தாங்க. சோ இந்த முறை ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்து கூட கூட்டணி இருக்கிறாங்க. சோ இந்த நிலைமையில ஓபிஎஸ் அவர்களுடைய பங்களிப்பு என்பது இந்த 2026 தேர்தலில் இந்த தொகுதியில பர்டிகுலரா ஓபிஎஸ் அவருடைய பங்களிப்பு என்பது எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த அணிக்கு வருகை தந்திருப்பது பெரியகுளம் தொகுதிக்கு பெரும் பலத்தை கொடுத்திருக்கிறது. பெரியகுளம் தொகுதியினுடைய செல்ல பிள்ளையாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருந்து வருகிறார் என்பதை மக்களுடைய ஆரவாரத்திலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் போடி தொகுதியினுடைய வேட்பாளராக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு இடத்திற்கு அண்ணன் சக்திவேல் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு வந்து விடுகிறார். அவர் வேட்பாளர், அவர் தொகுதியை பார்ப்பதை காட்டிலும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு 10 நிமிடம் அல்லது 20 நிமிடம் அல்லது அரை மணி நேரம் ஏதாவது ஒரு பிரச்சார பகுதிக்கு வருகை தந்து நேரடியாக அவரே வருகை தந்து அவரது பணிச்சுமைகளுக்கு மத்தியிலும் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் அண்ணன் சக்திவேல் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதில மிக உறுதியாக இருக்கிறார். வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை தாண்டி இன்னொரு கூட்டம் நடந்த இடத்தில அவர் பிரச்சாரம் செய்கின்ற போது, அவர் வாழ்த்தி பேசுகின்ற போது, விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் தம்பி சக்திவேல் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார், அதற்கு நான் உறுதி சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்ன அங்கே சொன்னார் என்றால், விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மீது தான் வைத்திருக்கக்கூடிய மரியாதை, மதிப்பு, அவர் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, இதற்கெல்லாம் ஒரு பரிசாக பெரியகுளம் தொகுதியை விடுதலை சிறுத்தைகளுக்கு தருவோம் என்கின்ற உறுதியை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த கூட்டத்தில் சொன்னபோது உள்ளபடியே விடுதலை சிறுத்தைகளுக்கு பெருமையாக இருந்தது. கண்டிப்பாக இந்த தேர்தலில் தென் மாவட்டத்தில் முதன்முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த அணியில் விடுதலை சிறுத்தைகள் சட்டப்பேரவைக்கு செல்வோம் என்பதை உறுதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணியிலே இருந்ததனால்தான் இந்த கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் சமயநல்லூர் தொகுதியை வழங்கினார். அன்றைக்கு முதல் தேர்தல் என்பதனால் வெற்றி வாய்ப்பை விடுதலை சிறுத்தைகள் தவற விட்டுவிட்டோம். 25 ஆண்டுகள் கழித்து தென் மாவட்டத்தில் முதன்முறையாக பெரியகுளம் சட்டப்பேரவையை விடுதலை சிறுத்தைகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே உருவாகி இருக்கக்கூடிய இந்த அணி கொடுத்திருக்கிறது. இந்த அணியிலே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும் மிக வீரியமாகவும் மிக எழுச்சிகரமாகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களின் வேட்பாளர் இங்கே
நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற அளவிற்கு அவர்களது உழைப்பு இருப்பதை களத்திலே பார்க்க முடிகிறது. எனவே இந்த தொகுதி விடுதலை சிறுத்தைகளின் தொகுதி என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அதற்கான வேலையை களத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2026 இப்பதான் இந்த தொகுதி கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி கடந்த ஒரு 25 ஆண்டு காலமாக இந்த தென் மாவட்டங்கள்ல விசிகாவுக்கு வலிமை இல்லை, இந்த மாதிரி ஒரு சில பிம்பங்கள் கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. சோ இந்த பிம்பங்கள் தற்பொழுது உடைந்திருக்கின்றது என்று அப்படின்னு எடுத்துக்கலாமா? நம்ம கண்டிப்பாக கடந்த 25 ஆண்டு காலம் தேர்தல் அரசியலிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடியெடுத்து வைத்திருக்கிறது. அதற்கு முன்னால் 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு என்கின்ற காலம். இந்த தேர்தல் அரசியலிலே அடியெடுத்து வைத்த இந்த 25 ஆண்டு காலத்தில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மீது பொதுமக்களின் பார்வை குவிந்திருப்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. பொதுமக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து விதமான தகுதியையும் பெற்ற ஒரு பேர் ஆளுமை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை களத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. அது இந்த பிரச்சாரத்திலும் நம்மால் பார்க்க முடிந்தது. விடுதலை சிறுத்தைகள் பொதுக்கூட்டத்திற்கு அல்லது விடுதலை சிறுத்தைகளின் கொடியேற்று விழாவிற்கு இந்த வட்டாரங்களில் வருகின்ற போது மக்கள் எழுச்சி இருக்கும் அவருக்கு. ஆனால் தேர்தல் பயணத்திலே அவர் வருகின்ற போது அனைத்து சமூகங்களை சார்ந்தவருடைய அந்த எழுச்சியை இந்த தேர்தலிலே நம்மால் பார்க்க முடிந்தது. எனவே அனைத்து தரப்புப்பட்ட மக்களின் பேர் ஆதரவு விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை இந்த 25 ஆண்டு கால உழைப்பில் நம்மால் உணர முடிகிறது. அதனால்தான் ஒரு காலத்தில் அம்பேத்கர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த கூட்டணிக்கு வந்தால் பிற சமூகங்களை சார்ந்தவருடைய வாக்கு கிடைக்காது என்கின்ற நிலை ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கு அப்படி அல்ல. விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எந்த அணிக்கு வர வேண்டும் என்கின்ற போட்டியே இங்கே நிகழ்கிறது. அவர் எங்க அணிக்கு வரமாட்டாரா என்று எதிரணியிலே இருக்கக்கூடிய அதிமுகவின் தலைவரும் இந்த தேர்தலுக்கு கூட்டணி உருவாவதற்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் அழைப்பு கொடுத்து கொண்டிருந்தார். புதிதாக கட்சி துவங்கிய நடிகர் விஜய் அவர்களும் எங்கள் அணிக்கு வந்தால் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தருவோம் என்கின்ற அளவிற்கு கூட அவர்கள் இறங்கி வந்து பேசியதை எல்லாம் ஊடகங்களிலே நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த அளவிற்கு விடுதலை சிறுத்தைகள் இந்த தேர்தல் அரசியல் களத்திலே உழைத்த இந்த 25 ஆண்டு கால உழைப்பு வெகு மக்களின் பேராதரவு கட்சியின் தலைவருக்கும் கட்சிக்கும் கிடைத்திருப்பதுதான் இந்த அழைப்புக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது. நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த அம்பேத்கர் இயக்கத்தையும் எந்த அரசியல் கட்சியும் தன்னுடைய கூட்டணியிலே சேர்த்துக் கொள்ளாது. அப்படி சேர்த்தால் பிறருடைய வாக்கு கிடைக்காது என்கின்ற அச்சம் இருந்த காலம் ஒன்று. இந்த 25 ஆண்டு கால விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவருடைய உழைப்பு, அவருடைய அணுகுமுறை, அவருடைய கருத்தியல் தெளிவு இன்றைக்கு பொதுமக்களை ஈர்த்திருக்கிறது. அதனால் நாங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணியை சார்ந்தவர்களும் எங்களின் தேவையை அறிந்து இங்கே உரிய இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த அணியிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய எதிரணியாய் இருப்பவர்களும் எங்களுடைய வருகையை எதிர்பார்த்து பல்வேறு விதமான முயற்சியை மேற்கொண்டார்கள். அது எடுபடவில்லை என்பது நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. எனவே விடுதலை சிறுத்தைகளுக்கு பொதுமக்களின் பேராதரவு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளிலும் கண்டிப்பாக இந்த கூட்டணியின் உழைப்பில, இந்த கூட்டணியின் வலிமையோடு வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. மகிழ்ச்சி. பல்வேறு வகையான தகவல் பகிர்ந்துகிட்டே மிக்க மகிழ்ச்சி. சோ விடுதலை சிறுத்தை கட்சி இந்த 2026 தேர்தலில் மிக அதிகமாக பொதுமக்களால் பார்க்கப்படுகின்ற ஒரு தொகுதி எதுனா அது பெரியகுளம் தொகுதி, அதற்கு பின்பாக காட்டுமன்னார் கோவில் தொகுதி. சோ இதுதான் மிக அதிகமாக மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு களம். சோ அந்த களத்துல நம்ம டைரக்டா சில பல தகவலை வாங்கலாம் என்று நம்ம நினைக்கின்ற தருவாயில இன்னைக்கு விசிகாவுக்கு இந்த பெரியகுளம் தொகுதி மிகப்பெரிய சாதகமான தொகுதியாக இருக்கின்றது அப்படின்ற மாதிரி தரவுகள் நமக்கு கிடைக்கப்படுகின்றது. குறிப்பாக ஓபிஎஸ் அவருடைய ஒரு பங்களிப்பாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்பாக இங்க இருக்கிற ஜனநாயக சக்திகளுடைய ஒரு பங்களிப்புகளாக இருந்தாலும் சரி, அது முழுமைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. சோ இதனால வெற்றி வாய்ப்பு என்பது மிக அதிகமான வாக்கு வேரியன்ஸ்ல வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மாதிரி மக்களிடமிருந்து சில கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. சோ அந்த கருத்துக்கள் வெற்றி பெறுவதற்காக களத்தில் எதிரொலிப்பதற்காக நம்முடைய உரிமைக்களம் யூடியூப் சேனல் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.